2.2 மில்லியன் மக்கள் முழுமையான பட்டினிச்சாவை எதிர்கொள்கிறார்கள் என்கிறது UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்பு. ஈரானுடைய ராணுவ தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தற்போது உக்ரைனிலே நடைபெற்று வரக்கூடிய யுத்தத்திலே உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணமாக சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு ஏவுகணை தான் பாலிஸ்டிக் ஏவுகணையாக இருக்கிறது. இந்த ஏவுகணையை மொத்தமாக ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற குற்றச்சாட்டுகள் நேற்று முந்தநாள் என்று 2 நாட்கள் சர்வதேச ஊடகங்களில் பாரிய இடம் பிடித்த ஒரு செய்தியாக மாறியும் இருக்கிறது. இப்படி வெளிநாடுகளுக்கே ஆயுதம் விற்பனை செய்யக்கூடிய, ட்ரோன்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் ஈரான் இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெனின் படைப்பிரிவு பாலஸ்தீன சிங்கங்கள் தற்போது வெளியிலே வந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 340வது நாளாக காசாவில் என்ன நடக்கிறது, காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருபூமியில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகளில் இன்றைக்கு முதன்மையாக நாம் பார்க்க இருக்கிற செய்தி நமக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட 22 லட்சம் மக்கள், 2.2 மில்லியன் மக்கள் முழுமையான பட்டினிச்சாவை எதிர்கொள்கிறார்கள் என்கிறது UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்பு. அதே போன்று வேர்ல்டு ஃபுட் புரோகிராமும் இதே அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் காசாவிலே உண்பதற்கு உணவில்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் தற்போது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நேற்றைய தினம் வெளியாகி இருந்த அதே நேரத்தில் இன்றைய தினம் அது தொடர்பான பல புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இதுதான் ரஃபா பார்டருக்கு வெளியில் இருக்கக்கூடிய எகிப்து எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்களுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. காசாவுக்கு வெளியில இருக்கிற எகிப்து எல்லையில் தான் இவைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அத்தனையும் கிட்டத்தட்ட 14,000 பிளஸ் ட்ரக் வண்டிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 14,000க்கு மேற்பட்ட லாரிகளில் கொண்டு வரப்பட்ட உணவுகள், குறிப்பாக சவுதி அரேபியா தொடக்கம் துருக்கி வரைக்கும் பல நாடுகளும் உணவுப் பொருட்களை இப்படி வழங்கி இருந்தாலும் அத்தனை உணவுப் பொருட்களும் ரஃபா பார்டரில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே கவலைக்குரிய விவகாரமாக இருக்கிறது. இடையில சில சந்தர்ப்பங்களில் ஏர் ட்ரூப் பண்ணினாங்க, அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். வான்வழியாக உணவுகள் போடப்பட்டது. ஜோர்தானுடைய விமானப்படையை பயன்படுத்தி பல நாடுகளும் அந்த காரியங்களில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 84 தடவைகள் ஏர் ட்ரூப் செய்திருந்தார்கள். அப்படி செய்திருந்தாலும் அண்மையில் ஒரு 3 மாதமாக எந்த விதமான ஏர் ட்ரூப் செயல்பாடுகளும் நடைபெறவில்லை. எனவே அந்த மக்களுக்கு பாரிய உணவு தட்டுப்பாடு இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் இங்கே கவலைக்குரிய முதன்மை செய்தியாக இருக்கிற அதே நேரத்தில் இரண்டாவதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி தான் காசாவிலே படு பயங்கரமான பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அதிலும் குறிப்பாக சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 4 சகோதரர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் நேற்று இரவு அல் மவாசி கேம்ப் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய பாரிய ஏவுகணை தாக்குதலில் இதுவரைக்கும் 40க்கு மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். மவாசி கேம்ப் மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருக்கிறது. இது இருட்டிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. குறிப்பாக இது 9 மீட்டர் அளவுக்கு பள்ளம் உருவாகிற அளவுக்கு அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அல் ஜசீராவினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான ஆய்வாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் செய்தி சொல்லுகிற தகவல் சொல்லுகிற நேரத்தில் அவர் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருப்பது பெரும்பாலும் பங்கர் பஸ்டர் பாமாக இருக்கலாம். அதாவது பூமியை பிளந்துகிட்டு உள்ள போகிற அந்த வகையான குண்டுகளை தான் இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கும் என்கிற செய்திகளை அவர் சொல்லி இருக்கிறார். காரணம் என்னன்னா, இது ஒரு மேட்டில் ஏறுற மாதிரியான காட்சியாக இருந்தாலும் மேடு பூமி மட்டம் இருக்கிறது. இது மண்ணுக்குள் புதைந்திருக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய உடல்களை மீட்கிற போராட்டத்தில் அங்கிருக்கக்கூடிய செம்பிறை சங்கத்தினர் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் இதிலே பார்க்கிறீர்கள். இங்க நீங்க பார்க்கலாம், அந்த குழி எவ்வளவு ஆழமாக உருவாகி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இப்படி
நிறைய குழிகள் உருவாகிற அளவுக்கு அந்த பகுதிகளிலே நேற்றைய தினம் அல் மவாசி என்கிற கேம்ப் மேலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. கேம்புகளை பொறுத்தவரையில் மனிதாபிமான பகுதிகள் என்று சொல்லுவார்கள். அங்கே மக்கள் தங்க முடியும் என்று இஸ்ரேலை அறிவிக்கும். அவர்களை அறிவித்த நேரத்தில் தான் அவர்கள் அந்த இடத்திற்கு போய் தங்குவார்கள். அப்படி தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் மவாசி கேம்ப் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிற 40 பேரில் 19 சகோதரர்களுடைய உடல்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. மீதி உடல்கள் இதுவரைக்கும் மீட்கப்படவில்லை. இந்த 40 என்பது கூட அன்னளவான தகவல் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏன்னா உங்க யாரையும் காணுமா, உங்களை காணுமா, அவரை காணுமாங்கிற மாதிரியான ஒரு தேடுதல் நடவடிக்கையினூடாக அந்த இடத்தில் இவர்கள் எல்லாம் இல்லை, எனவே அவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைந்திருக்கலாம் என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த கணக்கியல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை தாண்டிய கணக்கியல்கள் இருக்கலாம். நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த மண்ணோடு மண்ணாக புதைந்து போய் அழிந்திருக்கலாம் என்கிற செய்திகள் இன்றைக்கு அச்சத்தை ஊட்டுவதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 பேர் இந்த தாக்குதலில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். அந்த மவாசி கேம்புடைய பள்ளத்தில் உடல்களை தேடக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கிற ஆயுதங்களை கொண்டு உயிரோடு யாரையும் மீட்க முடியுமா என்று அங்கிருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் கண்ணீர் வரவழைக்கக்கூடிய காட்சிகளாக பதிவாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அந்த தாக்குதலில் அழிந்த மவாசி கேம்பினுடைய பகுதிகள் தான் காட்டப்படுகிறது. அந்த காட்சிகள் எல்லாமே குறிப்பாக இதை பார்க்க முடியாத சகோதரர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அவ்வளவு மோசமான காட்சிகளாக இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அவ்வளவு அநியாயங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவினுடைய பகுதிகளிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இங்க பாருங்க, அந்த குழி எவ்வளவு ஆழமானது என்பதை அல் ஜசீரா லைவாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மண்ணுக்குள்ள புதைகிற அளவுக்கு உண்டான ஒரு தாக்குதலாக அது மாறி இருக்கிறது. அந்த தாக்குதலுடைய காட்சிகளை தான் அல் ஜசீரா காட்டுகிறார்கள். இந்த குழியினுடைய ஆழத்தை நீங்க பார்க்க முடியும். எவ்வளவு பிரம்மாண்டமான, எவ்வளவு அழிவுகரமான ஒரு குண்டை அவங்க அதில் போட்டிருப்பாங்கிறது தெரியும். 40 பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்படுகிறார்கள் என்றால் அது சாதாரணமான ஒரு தாக்குதல் கிடையாது. இங்க நீங்க பார்க்கலாம், மவாசி கேம்ப்ல எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு உண்டான ஒரு அழிவை அந்த கேம்ப் சந்தித்திருக்கிறது என்கிற காட்சிகள் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. காசா முழுவதுமே அழிவுக்கு மேல் அழிவு, அழிவுக்கு மேல் அழிவு என்று அழித்த இடங்களில் கூட மீண்டும் மீண்டும் குண்டுகளை போட்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 20 கேம்புகள் மேல இப்படி தாக்குதல்களை நேற்றைய தினம் மாத்திரம் இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பல பேர் மண்ணோடு மண்ணாக புதைந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது என்று பாலஸ்தீன சுகாதார பிரிவும் பாலஸ்தீன செம்பறை சங்கமும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய அழிவுகள் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவ்வளவு கொடூரமான அழிவுகளை அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. காசாவினுடைய சிவில் பாதுகாப்பு அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள்ல இந்த வெறித்தனமான போர்ல இது மிக மிக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாரிய படுகொலை என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு இதை சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் மனிதாபிமான பகுதிகள் என்று அறிவித்த பகுதிகளில் குடியேறிய மக்கள் மீதே இப்படியான அநியாய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சிவில் பாதுகாப்பு அமைப்பு அங்கே சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய அழிவு என்பது இன்றைக்கு ஒரு வருடத்தை நாம் நெருங்க போகிறோம். ஒரு வருடத்தை நெருங்க போகிறோம். 42,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு 95,000க்கு மேற்பட்டவர்கள் பாரிய காயங்களுக்கு உள்ளாகி எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற அளவுக்கு காசா அழிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன பெருபூமி என்பது முஸ்லிம்களுடைய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா அடங்கி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இடம்பெற்றிருக்கக்கூடிய பூமியாக இருக்கிறது. உலகத்திலே 58 அரபு நாடுகள் இருக்கிறது, இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் என்பது ஐநாவுக்கு நிகரான ஒரு பலம் பொருந்திய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஆயில் ஏற்றுமதியை கொண்ட ஒபெக் என்கிற பெட்ரோலிய ஏற்றுமதிக்கான அமைப்பு, இதிலே அதிகமாக அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் அரபு நாடுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய முதல் 5 நாடுகளில் முதன்மை நாடாக இருப்பது சவுதி அரேபியா. அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய நேட்டோ உறுப்பு நாடுகளில் அமெரிக்காவை தலைமையமாக கொண்டு செயல்படக்கூடிய நேட்டோவினுடைய ராணுவத்தில் அதிகமான ராணுவ பிரிவை கொண்டவர்கள் துருக்கியினுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள். சவுதி அரேபியாவுக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியாவை அதிகமாக ஆயுத உற்பத்தியை, சவுதி ஆயுத உற்பத்தி செய்யும் நாடு கிடையாது,
ஆயுதங்களை வாங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறாங்க. ஆனால் டர்க்கியை பொறுத்தவரையில அவர்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாகவே இருக்கிறார்கள். இவ்வளவு பலம் பொருந்திய துருக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, சவுதி அரேபியா பார்த்து கொண்டிருக்கிறது, மத்திய கிழக்கு நாடுகள் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் பாலஸ்தீனத்திலே கொல்லப்பட்டு ஷஹீதாகி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நபிமொழி தான் நினைவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கும் போது இந்த அழிவுகள் தொடர்பான ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களை அழிப்பதற்காக எதிரிகள் படை திரண்டு வருவார்கள். எப்படி வருவார்கள் என்றால், ஒரு பசி பிடித்தவன் எப்படி சாப்பாட்டு தட்டை நோக்கி, ஒரு உணவு தட்டை நோக்கி சாப்பிடுறதுக்காக பாஞ்சு ஓடி வருவானோ, அந்த மாதிரி வெறி பிடித்து பசி பிடித்த திணியில் இருக்கக்கூடியவர்கள் வருவதை போன்று இந்த சமூகத்தை அழிப்பதற்காக எதிரிகள் படை திரண்டு வருவார்கள் என்று சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அமின் கில்லத்தின் பினா யௌமைதீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அன்றைய காலகட்டத்தில் நாம கொஞ்சம் பேர் தான் இருப்போமா? நம்ம இப்ப இருக்கிற மாதிரி மதீனாவுல கொஞ்சம் பேர், பஹ்ரைன்ல கொஞ்சம் பேர், மற்ற இடங்கள்ல கொஞ்சம் பேர், இப்படித்தான் அன்றைக்கும் இருப்போமா? அதனால தான் நம்மளை வந்து அழிக்க போறாங்களா என்று கேட்கும்போது, இல்லை, எண்ணிக்கையில் நீங்கள் அதிகளவான மக்கள் இருப்பீர்கள், வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய நுரையளவுக்கு இருப்பீர்கள். அவ்வளவு அதிகமான மக்கள் தொகை. இன்றைக்கு 600 கோடி மக்கள் தொகையில கிட்டத்தட்ட முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தான் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கக்கூடிய பாரிய மக்கள் தொகையை கொண்ட சமூகமாக இருக்கிறோம். இவ்வளவு பாரிய மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் 58 அரபு நாடுகள் பலம் பொருந்திய ஆயுதங்களை கொண்ட நாடுகள் என்றெல்லாம் இருந்தாலும் ஏன் இந்த தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை என்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதில் சொல்கிறார்கள். நீங்கள் அதிகமான மக்கள் இருப்பீர்கள் மக்களே, ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் வஹன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களும் அரபிகள் தான். இதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஏன் வஹன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க என்பதற்காக சஹாபாக்கள் மல் வஹன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வஹன் என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுப்பீர்கள், உலகத்தை நேசிப்பீர்கள். நாளைக்கு செத்துருவோமோ, நாளன்னைக்கு செத்துருவோமோ, மவுத் வந்துருமோ பயந்துகிட்டே இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துடலாமே, இன்னும் கொஞ்சம் கூட காலம் உசுரோடு இருந்துடலாமே என்று உலகத்தை விரும்பிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இருந்தீர்கள் என்றால் உலக ஆசை கொண்டவர்களை அழிப்பது மிக எளிது என்கிற லாஜிக்கை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கற்றுத்தந்தார்கள். அஹ்மது உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபிமொழியாக இந்த நபிமொழி இருக்கிறது. இந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மவாசி கேம்ப் மாதிரி இதற்கு முன்பதாக எத்தனையோ கேம்புகள், எத்தனையோ முகாம்கள் அளிக்கப்பட்டு விட்டது. 42,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஐநாவினுடைய ஆய்வாளர் அல்பானிஷினுடைய கருத்து பிரகாரம் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கலாம். அது யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் தெரிய வரும்ங்கிறாங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கங்க நடந்த மரணங்களுடைய எண்ணிக்கை தான் 42,000 சொல்லப்படுகிறது. கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்கள், இதுவரைக்கும் மீட்கப்படாதவர்கள், மண்ணோடு மண்ணாக மூழ்கி மரணித்திருக்கக்கூடியவர்கள், புதைந்து மரணித்திருக்கக்கூடியவர்கள் என்று இத்தனை மக்களையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் காசாவிலே உயிரிழந்திருப்பார்கள் என்கிற செய்திகளை ஐநாவினுடைய காசாவுக்கான செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய, ஆய்வாளராக இருக்கக்கூடிய அல்பானிஷ் அவர்கள் அறிவித்த செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படி காசாவினுடைய அழிவு என்பது நிகரற்ற ஒரு அழிவாக இருக்கிறது. ஈக்குவலிசம் பார்க்க முடியாத ஒரு அழிவாக இருக்கிறது. இத்தனை அழிவுகள் நடந்தும் அரபு நாடுகள் அறிக்கை விடுவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். எனவே நாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக இருப்பது அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது மட்டும்தான், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது மட்டும்தான். அத்துஆஉ முகுல் இபாதா என்கிற அல்லாஹ்வினுடைய தூதருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் இபாதத்துக்களுடைய தலையாக இருக்கிற பிரார்த்தனையில் நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் கையேந்தி, இறைவா பாலஸ்தீன மக்களை பாதுகாத்து விடு, இறைவா பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிந்து விடு, பாலஸ்தீன மக்களுடைய உயிருடைமைகளை பாதுகாத்து விடு இறைவா என்கிற கோரிக்கையை தினம்தோறும் வைத்து பாருங்கள். யார் செய்தார்களோ இல்லையோ, நீங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதி வாருங்கள். குனூத்துன் நாசிலா என்றால் என்ன, அது எப்படி ஓத வேண்டும் என்பதை நம்முடைய சேனல்ல தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பற்றிய தகவல்கள் தேவைப்படுகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய இலக்கத்திற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. அந்த வீடியோவை மீண்டும் நம்ம அனுப்பி வைக்கிறோம். தயவு செய்து அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்பதைத்தான் மவாசி கேம்பினுடைய இந்த அழிவை வைத்தும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதலுக்கான காரணமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு சொல்லி இருப்பது என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தினுடைய தலைமையகம் காணப்பட்டது. பாலஸ்தீன சுதந்திர அமைப்பினுடைய மாறுவேடம் தரித்த போராளிகள் அங்கே இருந்தார்கள். அதனால் தான் தாக்குதல்
நடத்தினோம் என்று சொன்னார்கள். ஆனால் தாக்குதலில் கொல்லப்பட்ட யாருமே அங்கே பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தைச் சேர்ந்த இராணுவ பிரிவைச் சேர்ந்த எவரும் அங்கே இருக்கவில்லை என்பது வெள்ளிடை மலையாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் இதற்கு எதிராக அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் குழு இன்றைக்கு இது வடிகட்டிய பச்சை பொய், மக்களை கொன்றுவிட்டு எங்கள் பக்கம் திசை திருப்புகிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல நடுநிலையான நாடுகளும் இதை கண்டித்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைகளுக்கு இது பெரிய முட்டுக்கட்டையாக வந்து அமையும் என்கிற செய்திகளையும் பல பேர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஐநா சபையிலே அடுத்த வாரம் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் உடனடியாக யுத்த நிறுத்தம் வேண்டும் என்கிற மேலதிகமான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அதனுடைய தீர்மானமும் வர இருக்கிறது. இந்த ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானங்களை பொறுத்தவரை இதுவரைக்கும் காசாவுல யுத்தத்தை நிறுத்த வேண்டும், காசாவுல சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 3 தடவைகள் ஐநாவிலேயே தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டது. இறுதியாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அங்க பாசான காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம், வெற்றி அடைந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். அப்படி இருந்தும் எந்த விதமான தீர்வுகளையும் ஐநாவால் செய்ய முடியவில்லை. ஒரு தலையாட்டி பொம்மையாக அமெரிக்காவின் ஆள்காட்டி அமைப்பாக அவர்கள் இருக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் மீண்டும் ஒரு முறை ஐநாவினுடைய பொது சபையில் UNGA இதை கொண்டு வர ஜெனரல் அசெம்பிளியில் கொண்டு வர போறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. திங்கட்கிழமை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் அணிசேரா இயக்கத்தினுடைய உறுப்பினர்களும் சேர்ந்து இதை நீங்க கொண்டு வரணும் என்கிற கோரிக்கையை முன்வைச்சிருந்த நேரத்தில் தான் 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா சபையினுடைய UNGA ஜெனரல் அசெம்பிளியில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தில் என்ன இருக்கிறது என்பதை ராய்ட்டருடைய தொடர்பாளர்கள், ராய்ட்டருடைய பத்திரிகையாளர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த தீர்மானத்தினாலும் எதுவும் மாறிவிடாது என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர, கொண்டு வர முடியுமே தவிர அதனால் எந்த ஒரு மாற்றமும் அங்கே ஏற்படாது என்பதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் தெற்கு லெபனான் பகுதிகளில் இருந்து இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரிய ராக்கெட் சால்வோக்கள் ஏவப்பட்டிருக்கிறது. சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தகவல்களில் எப்படியான தாக்குதல்கள் நடந்திருக்கிறது, எப்படியான அழிவுகள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் பதிவாகவில்லை. இன்றைக்கு காலையிலிருந்து எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தாத லெபனானுடைய போராளிகள் திடீரென்று சற்று முன்னால் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அல் மையாதீன் உள்ளிட்ட லெபனானுடைய ஊடகம், அதே போன்று பிரஸ் டிவி உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆபத்துகள் என்ன, எப்படியான அழிவுகள் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். தற்போதைக்கு அந்த செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது யெமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் குழு தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அமெரிக்காவினுடைய விமானங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். உலகத்திலேயே கடல்ல நின்னுக்கிட்டு அமெரிக்காவை எதிர்த்து நின்ற ஒரு முக்கியமான குழு என்று இவர்களை சொல்ல முடியும். ஈராக்குக்குள் புகுந்த அமெரிக்கா ஈராக்ல சதாமுடைய ஆட்சியை கவிழ்த்து அழித்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஆப்கானிஸ்தானை 20 ஆண்டுகள் கையிலே வைத்துக் கொண்டிருந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி பல இடங்களில் அவர்களுடைய அழிவு வேட்டைகளை காட்டிய அமெரிக்காவால் இதுவரைக்கும் ஹூதிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. எப்படி இஸ்ரேலால் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினரை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதோ அதே போன்று தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுகள். ஏன்னா கடல்ல மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல்களையே கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவால் கூட ஹூதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்கிற செய்திகள் தான் ஆச்சரியம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும். 2 நாட்களுக்கு முன்பதாக MQ-9 என்கிற அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான ஆளில்லா விமானத்தை அலேக்காக கீழே இறக்கி இருந்தது ஹூதிகளுடைய படைப்பிரிவு. அந்த விமானத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பதாக இந்த செய்தியை நம்ம உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட $30 மில்லியன் செலவழித்து செய்யப்படக்கூடிய உலகின் அதி உச்ச பயங்கரமான ஆளில்லா விமானமாக பார்க்கப்படுகிற ஒன்றுதான் இந்த MQ-9 என்கிற விமானமாக இருக்கிறது. இந்த விமானத்தின் மீண்டும் ஒரு விமானத்தை இன்றைய தினம் அவர்கள் தரையிறக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இதை சுட்டு வீழ்த்துவது என்பது வேறு கதை. அது ஆயுதத்தை கொண்டு சுட்டு வீழ்த்திடுவாங்க. ஆனா இது அவங்க சுட்டு வீழ்த்தல, அதை அப்படியே எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் கீழே அலக்காக இறக்கி இருக்கிறார்கள். அதை இறக்கிறதாக இருந்தால் அமெரிக்காவை மிஞ்சிய ஒரு டெக்னாலஜி கண்டிப்பாக அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, இது கண்ட்ரோல் பண்ண
பண்ணுகிற ரேடார் தொழில்நுட்பம் யார்கிட்ட இருக்கும்னு சொன்னா அமெரிக்க ராணுவத்திடத்தில் இருக்கும். அமெரிக்க ராணுவம் தான் யமனுடைய பகுதிகளுக்குள் இதை அனுப்புறாங்க. அனுப்பும் போது யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய டெக்னிக்கல் டீம் இது அப்படியே கீழே இறக்குதுன்னு சொன்னா இன்டர்பிரட் பண்ணி அவர்களுடைய டெக்னாலஜிக்கு எதிராக இவர்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி அவர்களுடைய கண்ட்ரோல்ல ரேடார்ல இருக்கக்கூடிய இந்த விமானத்தை இவர்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்து எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல் அப்படியே கீழே இறக்குவது என்பது சாதாரணமான ஒரு விவகாரம் கிடையாது. அதனால இந்த சொல்லுவாங்கல்ல, வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்திலே உண்டு சொல்லுவாங்கல்ல. எவ்வளவு பெரிய மூலக்காரன் ஒருத்தன் சொல்லி கொண்டிருந்தாலும் அவனை விட ஒரு புத்திசாலி ஊர்ல இருப்பாங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு உலகத்தில் எங்களை விட்டா டெக்னாலஜி கிடையாது, எங்களை விட்டா அறிவாளிகள் கிடையாது, நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா என்றெல்லாம் பேசிய காலங்கள் தாண்டி மீண்டும் அரபிகள் நாங்கள் புத்திசாலிகள் தான் என்பதை காட்டுகிற காலமாக இது மாறி இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஐரோப்பாவின் வெளிச்சமிகு நகரமாக, ஐரோப்பாவுக்கே வெளிச்சம் வழங்கிய ஒரு காலகட்டமாக துருக்கியினுடைய காலகட்டங்கள் இருந்தது போக ஐரோப்பாவின் நோயாளி என்று துருக்கியை மாற்றுகிற அளவுக்கு அவர்கள் துருக்கியினுடைய பலத்தை பலவீனப்படுத்தி இருந்தார்கள் கடந்த காலங்களிலே. ஆனால் தற்போதைய காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அரபு நாடுகளில் குறிப்பாக ஈரானுடைய ராணுவ தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரியதொரு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தற்போது உக்ரைனிலே நடைபெற்று வரக்கூடிய யுத்தத்திலே உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணமாக சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு ஏவுகணை தான் பாலிஸ்டிக் ஏவுகணையாக இருக்கிறது. இந்த ஏவுகணையை மொத்தமாக ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற குற்றச்சாட்டுகள் நேற்று முந்தநாள் என்று 2 நாட்கள் சர்வதேச ஊடகங்களில் பாரிய இடம் பிடித்த ஒரு செய்தியாக மாறியும் இருக்கிறது. இப்படி வெளிநாடுகளுக்கே ஆயுதம் விற்பனை செய்யக்கூடிய ட்ரோன்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் ஈரான் இருப்பது மட்டுமல்லாமல் லெபனானுடைய போராளிகள் குழு பட்டுபயங்கரமான ஏவுகணைகளை கொண்ட ஒரு குழுவாக மாறி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய MQ-9 என்கிற பாரிய உலகத்தின் நம்பர் 1 ட்ரோனையே ஆளில்லா விமானத்தையே அலேக்காக கீழே இறக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாக ஹூதிகள் மாறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது நேற்று இரவு அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ. என்ன வீடியோ என்று சொன்னா, ஜெனின்ல நமக்கெல்லாம் தெரியும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரத்தில் ஜெனின்ல இருக்கக்கூடிய ஜெனினுடைய படைப்பிரிவுகள் நேற்றைய தினம் பங்கரில் இருந்து வெளியே வந்து ஒரு பாரிய பவனியை நடத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. நூற்றுக்கணக்கான படைப்பிரிவினர் பங்கருக்குள்ளே இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த ஜெனினுடைய தாக்குதலை தொடர்ந்துதான் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, ஆயுதங்களோடு வரக்கூடிய அவர்களை அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகள் பாரிய அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கை கொடுத்து சலாம் கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கக்கூடியதை எல்லாம் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஜெனின்ல இருக்கக்கூடிய சிங்கங்கள் மீண்டும் ரோட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நாங்கள் ட்ரோனை வச்சு கண்காணிக்கிறோம், எங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது என்றெல்லாம் பில்டப் பீலா விட்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஜெனின் பகுதிகளில் இருக்கிற நேரத்திலேயே நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதனுடைய ராணுவ பிரிவினர் நேரடியாக களத்திற்கு வந்திருக்கிறார்கள். களத்திற்கு வந்து நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இத்தனை அழிவுகள் ஏற்பட்டாலும் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் எங்கள் நாட்டை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்கள் நாடு எங்களுக்குரியது, அதை மீட்டே தீர்வோம் என்கிற உறுதிப்பாட்டோடு அந்த மக்கள் நிற்பதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய புல்டோசர் ஒன்று தங்களுடைய வீடுகளை அடிச்சு நொறுக்கிறதுக்காக முன்னாடி வந்து கொண்டிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு முதியவர் என்ன பண்றாருன்னா, பாலஸ்தீன கொடியை எடுத்துக்கிட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. நின்று அவர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். ஒரு தனியொரு ஆளாக போராடுகிறார். அவரிடத்தில் ஊடகங்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வெள்ளை கொடியை ஏந்தி கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒருபோதும் வெள்ளை கொடியை நாங்கள் கையிலே ஏந்த மாட்டோம். எங்களிடம் இருப்பது எங்களுடைய பாலஸ்தீன கொடிதான், அது எங்கள் தேசம், அதன் தேசத்தின் கொடியைத்தான் நாங்கள் கையிலே தூக்குவோம் என்று அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக பாலஸ்தீன மக்களிடத்தில் மீண்டும் பல நம்பிக்கைகளை துளிர்விடுகிற காட்சிகளை எல்லாம் எடுத்து காட்டுவதாக அமைந்திருந்தது. வெள்ளை கொடியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், சரண்டர் ஆகிறதுக்காகத்தான் வெள்ளை கொடியை தூக்கிக்கிட்டு வருவாங்க. யுத்தத்தில் தோற்று போகிறவர்கள் உடனடியாக வெள்ளை கொடியை தூக்கி நாங்கள் யுத்தத்தில் சமாதானம் ஆயிடுறோம், சரண்டர் ஆயிடுறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த சொல்லக்கூடிய ஒரு முதியவரை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வயது முதிர்ந்தவர், அவரே என்ன சொல்றாருன்னா, நான் சரண்டர் ஆக மாட்டோம், நாங்கள் பாலஸ்தீன கொடியை ஏந்துவோமே தவிர வெள்ளை கொடியை ஏந்த மாட்டோம் என்று சொல்லியிருந்தார். அதே பாணியில் தான் தற்போது பாலஸ்தீனத்தினுடைய குறிப்பாக ஜெனின்ல இருக்கக்கூடிய ஜெனின் படைப்பிரிவு பாலஸ்தீன சிங்கங்கள் தற்போது
வெளியிலே வந்திருக்கிறார்கள். வெளியிலே வந்து பெரிய பவனியை நடத்தி நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், பயப்படாதீர்கள், உங்களுக்காக நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையை பாலஸ்தீன வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வீடியோவை நம்ம முழுமையாக இங்கு ஒளிபரப்ப முடியாது. அதனுடைய டவுன்லோட் பண்ணப்பட்ட பிரதியை நம்முடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணி விடுவோம். அதில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பிரிவு அதில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியும். சுதந்திர போராளிகள் சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள், நாட்டை மீட்பதற்காக போராடுகிறார்கள், தங்கள் மக்களுக்காக போராடுகிறார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தினம்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற அமைதியுடைய நிம்மதியான மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க தவறிவிடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.